மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. இன்னைக்கு மண்டே, திங்கட்கிழமை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வரை. வசனம் 1. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் அண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, And behold, there come a man of the God out of the Judah by the word of the Lord unto the Bethel. And Jeroboam stood by the altar to burn incense. வசனம் 2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் மேசையா என்னும் பொருள் உள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேலே தூபம் காட்டுகிற மேடைகளிலே ஆசாரியர்களையே உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. சுடுகாட்டிலலாம் இப்போ சுட்டெரிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தானா? இந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் மேசையா என்னும் பொருளுள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேலே தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேலே சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறி. படிப்போம். வசனம் 2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே மேசையா என்னும் பொருளுள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேலே தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களையே உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையே கூறி. ஆசாரியர்களையே உன்மேல் பலியிடுவான். And he cried against the altar in word of the Lord, and said, O altar, those said, The Lord, behold, a children of shall be born unto house of the David, Josiah by name. And upon thee shall he offer ye praises of the high place that born in case. Upon thee and names is bones shall, and man's bones shall be burnt upon thee.
வசனம் 3. அன்றைய தினமே அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிப்பிடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கெட்டுண்டு போகும். கர்த்தர் உரைக்கிறது இதுவே அடையாளம் என்றான். And he gave a song this some day, saying, This is the song which the Lord hath and spoken. Behold, the altar shall be turned, and the ashes that are upon it shall be poured out. வசனம் 4. பெத்தேலிலே இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய ரெகொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடங்கக்கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. And it's come to pass, when King Jeroboam and heard the saying of the man of the God, which Hadden cried against this altar in Bethel, that he put forth his hands from this altar, saying, Behold, and his hand, which he put forth against him, reared up, so that he could not pull it in against to him. வசனம் 5. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிப்பிடம் வெடித்தது. சாம்பல்கள் பலிப்பிடத்தின் மேலிருந்து கொட்டிக்கொண்டே போயிற்று. The altar also was rent, and this ashes poured out from the altar, according to the saying which is this man of the God he had give by the word of the Lord. வசனம் 6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கையை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்போல் இருந்தபடியே சீராக்கப்பட்டது. And the kings answered and said unto the man of the God, Entrust now the face of the Lord their God, and pray for me, that my hands may be restored me against. And the man of the God besought the Lord, and the king hands was and restored him against, and becomes as it was before. வசனம் 7. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னுடன் கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகு மனம் தருவேன் என்றான். And the king said unto the man of the God, Come home with him, and refresh thyself, and I will give thee a reward. வசனம் 8. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீ எனக்கு உம்முடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, அந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. அப்பா, அவரு எப்படி சொல்றாரு பாருங்க. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உம்முடனே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. And the man of the God said unto the kings, If thou wilt give me of any house, I will not go in with thee, neither will I eat bread, nor drink water in this place. வசனம் 9. ஏனெனில் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால்
வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி, for so was it charged me by the word of the Lord, saying, eat no bread, nor drinking water, nor return against by the some ways that thou comest. வசனம் 10. அவன் பெத்தேலுக்கு வந்து வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். So he went another way, and returned not and by the way that he come to Bethel. வசனம் 11. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலில் குடியிருந்தான். அவன் குமாரர்கள் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்தது எல்லாம் செய்கைகளையும் அவன் ராஜாவுடனே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். Now there dwelt an old prophet in Bethel, and his sons come and told him all the work that he man of God had done that day in Bethel, the words which he had spoken unto the king, them they told also to their fathers. வசனம் 12. அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை போன வழி இன்னதென்று அவன் குமாரர்கள் பார்த்திருந்தபடியால், and their father said unto them, what way, what he for the sons had, see that way the man of God was, which come from Judah. வசனம் 13. அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேலே சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேலே சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேலே ஏறி, and he said unto this man, said me the ass to thee, add him the ass, and he reared thereon. வசனம் 14. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வேலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதியாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். And went after the man of the God, and found him sitting under an oak. And he said unto him, art thou the man of the God that comest from Judah? And he said, I am. வசனம் 15. அப்பொழுது அவனை நோக்கி, என்னுடனே வீட்டிற்கு வந்து அப்பம் புசியும் என்றான். Then he said unto him, come home with me and eat bread. வசனம் 16. அதற்கு அவன், நான் உம்முடனே திரும்பவும் உம்மோடே உள்ளே போக மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்முடனே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். And he said, I may not return with thee, nor go in with thee, neither will I eat bread, nor drink water with thee in this place. வசனம் 17. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். For it was said to me by the words of the drink, thou shalt eat no bread, nor drink water there, nor turn against to go by the way that thou comest. வசனம் 18. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திரும்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடனே சொன்னான் என்று அவனிடத்தில் போய்ச் சொன்னான். He said unto him, I am the prophet also as thou art, and an angel speak
unto me by the words of the Lord, saying, Bring him back with thee into thine house, that he may eat and bread and drink water put he laid unto him. வசனம் 19. அப்பொழுது அவன் அவனுடனே திரும்பி போய் அவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். So he went back with him and did eat bread in his house and drink water. வசனம் 20. அவர்கள் பந்தியிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவனை திரும்பிக் கொண்டு வந்து தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உண்டானதினால், and it's come to pass as they sat at the table, that the words of the Lord come unto the prophet that forgot him and back. வசனம் 21. அவன் யூதியாவிலிருந்து வந்து தேவனுடைய மனுஷனை பார்த்து, சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளைகளை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி, and he cried unto the man of the God that come from Judah, saying, Thou said the Lord, and was much as thou hast disobeyed the mouth of the Lord, and hast not keep it your commandments which the Lord thy God commandment thee. வசனம் 22. அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். But comest back, and hast eaten bread and drunk water in the place of the which is the Lord, and did say, To thee eat no bread and drink no water, they curse shall not come unto the sepulchre church of the fathers. வசனம் 23. அவன் போஜனம் பானம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திரும்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேலே சேணம் வைத்து கொண்டு வந்தான். And it's come to pass after he had eaten bread, and after he had drink, that he saddled for him the ass to wait for the prophets whom they had and forgot back. வசனம் 24. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கம் பிரேதத்தின் அண்டையிலே நின்றது. கடவுள் சொன்னார் அதை செய்யக்கூடாதுன்னு. அங்கே அப்பமும் தண்ணீரும் புசிக்கக்கூடாதுன்னு இவர் புசிச்சிடுறாரு. புசித்தோடனையும் இவர் சிங்கம் கொன்றுருது. சிங்கம் கொண்ட உடனேயும் இவர் பிரேதத்தை கடவுள் அப்பயே சொல்லிடுறாரு, உன்னோட பிதாக்களோட இடத்துல உன்னை நீ சேரமாட்ட அப்படின்னு. அவர் பிரேதத்து பக்கத்தில் சிங்கமும் நிற்கிது, கழுதையும் நிற்கிது அப்படின்றாங்க. And when he was on go, a lion meet him by the way, and slay him, and his carcass was cast in the way, and the ass stood by it, the lion also stood by the carcass. வசனம் 25. அந்த வழியிலே கடந்து போகிற மனுஷர் வழியிலே கிடந்த பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். And behold, man was by, and saw the carcass cast in the way, and the lion standing by the carcass. They come and told it in the city
we the old prophet dwelt. வசனம் 26. அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணி தீர்க்கதரிசி அதை கேட்டபொழுது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி, and when the prophet that forgot him back from the way he heard thereof, he said, it is the man of the God who was and whisper in an unto the words of the Lord. Therefore the Lord he delivered him unto the lion, which ate and devoured him, and slain him according to the words of the Lord, which he spake unto him. வசனம் 27. தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேலே சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். And he spake to his sons, saying, Saddle me the ass, and they saddled him. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத்தின் அண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. ரொம்ப நேரம் காவல் காக்குறாங்க கழுதையும் சிங்கமும். And he went and found his carcass cast in the way, and the ass and the lions standing by the carcass. The lions had not eaten the carcass, nor turned the ass. வசனம் 29. அப்பொழுது கிழவனானவன் அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேலே வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து, and the prophet took up the carcass of the man of the God and laid it upon the ass and forgot its back, and the old prophet come to the city to mourn and bury him. வசனம் 30. அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என சகோதரனோ என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். And he laid his carcass in his own grave, and they mourned over him, saying, Lay as my brother. வசனம் 31. அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரர்களை நோக்கி, நான் மரிக்கப் போகும்போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் நண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். And it's come to pass after he had buried him that he spake to his son, saying, When I am dead, then bury me in the sepulchre wherein the man of the God is buried. Lay my bones beside his bones. வசனம் 32. அவன் பெத்தேலிலே இருக்கிற பலிபீடத்திற்கு சமாரியாவின் பட்டணங்களிலும் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். For the saying which he cried by the words of the Lord and against the altar in the Bethel, and against all the house of the high place which are in the city of the Samaria, shall surely come to pass. வசனம் 33. அந்த நடபடிக்கைக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்திலே ஈனமானவர்களை மேடைகளிலே ஆசாரியர்களாக்கினான்.
அவன் மேல் அவனுக்கு மனதாயிருந்தது. அவனோ பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளிலே ஆசாரியர்களானார்கள். After this saying, Jeroboam returned not from his evil way, but made against of the lowest of the people priests of the high place, whosoever world he consecrated him, and he became one of the priests of the high place. வசனம் 34. யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக அந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. And these things became sin unto the house of the Jeroboam, even to the cut up and to the destroy it from off the face of the earth. எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டாரு. ஈனமானவர்கள் அதாவது ஆசாரியர்களாக ஆக்கிட்டாராம். அவருக்கு அதான் பிடிச்சிருக்கான், ஈனமானவர்கள் ஆசிரியராக ஆக்கிறது. அதனால் கடவுள் அந்த ஜெரோபியாமுடைய வம்சத்தையும் முழுசாக அழிச்சிடுறாரு. அந்த காரியம் அவருக்கு பாவமாயிற்று, அவர்களுக்கு அது பாவமாயிற்று அப்படின்றாங்க. எப்படின்னா, ஈனம் அப்படின்னா ஈனமானவர்கள் திரும்ப திரும்ப செய்கிறவங்க பாவத்தை அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரிகள் ஆக்கினான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈனம்